மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடன் இணைந்திருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்த விலங்கு டாப்பிக்கோட வினாடி வினா பார்க்க போகிறோம். வாங்க முதல் கேள்வியை பார்க்கலாம். முதல் கேள்வி, உண்மையான உடற்குழி உடையவைக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். நாடா புழுவா, தவளை புழுவா, உருளை புழுவா, கொக்கி புழுவா? ஆன்சர் என்ன? உண்மையான உடற்குழின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னது? நாடா புழுங்கிறது உடற்குழி அட்டவைக்கான எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம். உருளை புழுவானது பொய்யான உடற்குழின்னு பார்த்தோம். அப்போ இதில் தவளைங்கிறது என்னது? உண்மையான உடற்குழி. இல்லை, இப்படி ஞாபகம் வச்சுங்க, அதிகமாக வளர்ச்சி அடைந்ததுக்கு தான் பார்த்தோம்னா உண்மையான உடற்குழி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இதில் அதிகமான வளர்ச்சி அடைந்தது எது? தவளை தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் தவளை. ஆப்ஷன் ஏ, சாரி பிங்க, இது தப்பாக எழுதிருங்க. ஆப்ஷன் பி தவளை. சரிங்களா? அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஃபெலிஸ் என்ற இருசொல் பெயர் எந்த உயிரினத்தை சார்ந்தது? ஃபெலிஸ் என்ற இருசொல் பெயர் எந்த உயிரினத்தை சார்ந்தது? ஆப்ஷன்ஸ் மயிலா, நாயா, பூனையா, புலியா? ஆன்சர் ஃபெலிஸ். அதாவது பூனை, புலி, சிறுத்தையில் பார்த்தோம்னா ஒரே குடும்பத்தை சார்ந்துன்னு பார்த்தோம். அப்போ அந்த குடும்பத்தில் வர பெயர்கள் எப்படி இருக்கும்? ஃபெலிஸ்னு ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பூனைக்கு இங்கே பார்த்தோன்னா ஃபெலிஸ்னு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க. அப்போ பூனை குடும்பத்துக்கு தான் ஃபெலிஸ்னுங்கிற இருசொல் பெயர் வரும். ஆன்சர் பூனை. சரிங்களா? அடுத்த மூணாவது கொஸ்டின் பாருங்கள். துளையுடலிக்கு எடுத்துக்காட்டு. சைக்கானா, ஹைட்ராவா, கல்லீரல் புழுவா, ஜெல்லி மீனா? இது என்னென்னு பார்த்தோம்? போரிஃபெரான்னு பார்த்தோமா? அதாவது அந்த உடல் ஃபுல்லாக துளைகளாக இருக்குன்னு பார்த்தோம். அந்த துளை வழியாக நீர் போயிட்டு அதுக்கு தேவையான ஆக்சிஜனும் உணவும் எடுத்துக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ துளையுடலிக்கு எடுத்துக்காட்டு இது ஆப்ஷன் 1 சைக்கான். சரிங்களா? ஆப்ஷன் 1 சைக்கான். அடுத்து நாலாவது கொஸ்டின். மீன்கள் எத்தனை அறைகளை உடையது? 1, 2, 3, 4? அதனோட இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்கும்? இது எப்படி ஞாபகம் சொன்னோம்? கடலில் வாழ்கிறதுக்கு 2 அறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ஊர்வனுக்கு 3 அறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ஊர்வனில் இதுக்கு மட்டும் 4 அறை, முதலைக்கு மட்டும் 4 அறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? பரப்பனை, பாலூட்டிகள் இதுக்கெல்லாம் 4 அறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்போ மீன்கள் கேட்டிருக்காங்க. மீன்களுக்கு எத்தனை அறைகள் இருக்கும்? மீன்களுக்கு 2 அறைகள் இருக்கும். அதாவது ஊர்வனுக்கும் அது இருவாழ்விகளுக்கும் பார்த்தோம்னா 3 அறைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்கள். தொகுதி அரைநாணிக்கு எடுத்துக்காட்டு. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். கல்லீரல் புழுவா, நாடா புழுவா, மண் புழுவா, ஏகான் புழுவா? தொகுதி அரைநாணி, அதாவது பலாக்ரானுலேஷன் சொல்லி எடுத்துக்காட்டு பார்த்துருப்போம். அதனுடைய தமிழ் பெயர் என்னது? ஏகான் புழு. ஆன்சர் ஆப்ஷன் 4 ஏகான் புழு. அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. தொகுதியும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய இப்போ இணைக்க சொல்லியிருக்காங்க. தட்டை புழுக்கள், நொமட்டடா, வலைதேச புழுக்கள் இந்த கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் அணிலிடா, பிளாட்டிஹெலிமெந்தஸ், உருளை புழுக்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பொறுத்தலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தட்டை புழுக்கள், அது எந்த தொகுதியில் பார்த்தோம்? நம்ம பிளாட்டிஹெலிமெந்தஸ். சரிங்களா? அதனுடைய அறிவியல் பேர் தான் பார்த்தோன்னா தட்டை புழுக்களோட அறிவியல் பேர் தான் பிளாட்டிஹெலிமெந்தஸ்ன்னு பார்த்தோம். அடுத்தது நொமட்டடா அப்படிங்கிறது பார்த்தோம்னா உருளை புழுக்கள். நொமட்டடா உருளை புழுக்கள்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது வலைதேச புழுக்கள்னா அணிலாடுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ தட்டை புழுக்கள் பிளாட்டிஹெலிமெந்தஸ் செகண்டாக இருக்குங்களா? ஃபஸ்ட்டுக்கு செகண்டு 2 ஆப்ஷன் இருக்குது. நொமட்டடா உருளை புழுக்கள்னு பார்த்தோம். அப்போ செகண்டுக்கு 3rd ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் செகண்டு தான் நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு. சரிங்களா? 2, 3, 1. அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள். 7வது கொஸ்டின். கீழ்காணும் தொகுதிகளில் கொட்டும் செல்கள் உள்ள தொகுதி எதில் பார்த்தோம்? துளையுடலிகளா, கணுக்காலிகளா, அரைநாணிகளா, குழியுடலிகளா? கொட்டும் செல்கள். அதாவது கணுக்காலிகள் பார்த்தோம்னா அதன் மேல் இருக்க உரை அப்பப்போ கொட்டி திரும்ப முளைக்கணும்னு சொல்லி பார்த்தோம். பட் ஆனால் அது ஆன்சர் கிடையாது. சரிங்களா? அதாவது உரியும், அது கொட்டாது, உரியும். சரிங்களா? மேல் பகுதியான தோல் பார்த்தோன்னா உரியும் சொல்லி பார்த்துருப்போம் கணுக்காலிகளில். ஆனால் குழி உடலில் தான் எப்படி இருக்கும்? அதனுடைய மேல் பகுதி செல்கள் பார்த்தோம்னா
கொட்டும் செல்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? துளி உடலிகளில் அது மாதிரியான செல்களே கிடையாது. அரைநாடைகளில் அதே மாதிரி தான் அது மாதிரியான செல்களே கிடையாது. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? கொட்டும் செல்களுக்கு எடுத்துக்காட்டு குழியுடலிகள் ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் 4 குழியுடலிகள். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கள். பொய்யான உடற்குழி கொண்டவைக்கு எடுத்துக்காட்டு. பொய்யான உடற்குழி இது எதுக்கு இருக்கும்? ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொன்னோம். மண்புழுவா, நாடாப்புழுவா, தவளையா, உருளைப்புழுவா? ஆன்சர் ஆப்ஷன் 4 உருளைப்புழு. சரிங்களா? இது ஏன்னா இப்போ நாடாப்புழுவுக்கு வந்து உடற்குழியே இருக்காது, உருளைப்புழுவுக்கு பொய்யான உடற்குழி இருக்குன்னு பார்த்தோம். உண்மையான உடற்குழி எதுக்கு இருக்கும்? மண்புழுவுக்கு இருக்கும். அதேமாதிரி தவளைக்கு வந்து உண்மையான உடற்குழி தான் இருக்கும். வளர்ச்சி அடைந்த எல்லா உயிரினங்களுக்கும் உண்மையான உடற்குழி இருக்கும். மற்றதுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா பொய்யான உடற்குழியாகவோ அல்லது உடற்குழி அற்றோ காணப்படும். சரிங்களா? அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். உடற்குழி அற்றவைக்கு எடுத்துக்காட்டு. இப்போ தான் சொன்னோம். என்னது? இது ஈஸியாக சொல்லிடலாம். ஆன்சர் நாடாப்புழு. ஆப்ஷன் 2 தான் சரியான ஆன்சர். நாடாப்புழு. அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்கள். இருபக்க சமச்சீர் உயிருக்கு எடுத்துக்காட்டு. ஹைட்ராவா, ஜெல்லி மீனா, தவளையா, நட்சத்திர மீனா? இருபக்க சமச்சீர்னா என்ன பண்ணும்? ஒரு உயிரினத்தை 2ஆக வெட்டும்போது அது 2 சமபாகங்களாக பிரியும் சொல்லி பார்த்தோம். இதில் எது அது மாதிரி பிரியும்? ஆன்சர் ஆப்ஷன் 3 தவளை. சரிங்களா? தவளை தான் வந்து பார்த்தோன்னா வெட்டணும்னா 2ஆக பிரியும் பார்த்தோம். இன்னொன்று என்ன பார்த்துருப்போம்? ஆமையை பார்த்துருப்போம். சரிங்களா? ரெண்டும் வந்து இருபக்க சமச்சீருக்கு எடுத்துக்காட்டாக பார்த்துருந்துருப்போம். அடுத்தது மில்லிஃபீட் என்பதன் பொருள். மில்லிஃபீட் என்பதன் பொருள், அதாவது பொருள் கேட்குறாங்க, எத்தனை கால்கள்னு கேட்கல. சரிங்களா? மில்லிஃபீட் எத்தனை கால்கள்னு கேட்டால் ஆன்சர் 100 எழுதணும். அதனுடைய பொருள் கேட்டால் எவ்வளோ எழுதணும்? 1000 கால்கள். சரிங்களா? இதே சென்டிஃபீட்னு கேட்டால் அதில் எத்தனை கால்கள் இருக்கும்? 30 கால்கள் தான் இருக்கும். அதனுடைய சென்டிஃபீட்டினுடைய பொருள் என்னன்னு கேட்டோம்னா 100 கால்கள்னு சொல்லி எழுதணும். சரிங்களா? இங்கே மில்லிஃபீட் என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. மில்லிஃபீட் என்பதன் பொருள் வந்து 1000 கால்கள்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இப்போ ஆன்சர் மில்லிஃபீட்டுக்கு 1000 கால்கள். அடுத்த 12வது கொஸ்டின் பாருங்கள். சென்டிஃபீட்டுக்கு எடுத்துக்காட்டு. மரவட்டையா, பூரானா, பாம்பா, தேலா? சென்டிஃபீட். அதாவது இங்கிலீஷில் வந்து சென்டிஃபீட்னு சொல்லுவோம். அதனால் தமிழில் அதனுடைய பேர் என்ன சொன்னோம்? அது தமிழ் அதனுடைய பெயர் பூரான். சரிங்களா? அடுத்த 13வது கொஸ்டின் பாருங்கள். தோட்டத்து நத்தை எந்த தொகுதியை சார்ந்தது? தோட்டத்து நத்தை எந்த தொகுதியை சார்ந்தது? ஆப்ஷன்ஸ் பாருங்கள். மெல்லுடலிகளா, முத்தொலிகளா, அரைஞானிகளா, குழியுடலிகளா? தோட்டத்து நத்தை அதாவது மொலஸ்கோங்கிற தொகுதியிலேருந்து பார்த்துருப்போம். அது என்னன்னு சொல்லுவோம் தமிழில்? ஆப்ஷன் 1 மெல்லுடலிகள். அடுத்தது 14வது கொஸ்டின் பாருங்கள். தமிழ்நாட்டின் மாநில பறவை இது? இது ரொம்ப ஈஸி. மரகத புறாவா, காகமா, கிளியா, சிட்டுக்குருவியா? ஆன்சர் ஆப்ஷன் 1 மரகத புறா. இதை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது 15வது கொஸ்டின் பாருங்கள். பாலூட்டி இல்லாதது இது? எலியா, முயலா, மனிதனா, பல்லியா? இதில் பாலூட்டி இல்லாதது இது? ஆப்ஷன் 4 பல்லி. சரிங்களா? எலி, முயல், மனிதன் இது எல்லாமே பாலூட்டிகள் தான். ஸோ ஓகேங்க, அவ்வளோதான் இன்றையான வினாவிடை முடிஞ்சுது. திரும்ப நாளைக்கு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.